யூடியூப்பில் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிடும். அப்புறம் யூடியூப் ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் நீங்கள் வீடியோக்களை அதில் போட்டுக்கிட்டே வரணும். அதில் வீடியோவும் போடணும். வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரும். 8 நிமிஷம், 7 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம் போட்டிங்கன்னா வீடியோ நீளமாக வரும். அதில் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 3 நிமிஷம் குறைஞ்சது. அதுக்கு மேலே அதில் போட முடியாது, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி. அதில் நீங்கள் ஷார்ட்ஸாக போடலாம். இப்போ வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ்னு சொல்லி லைவாகவும் போடலாம். நீங்கள் லைவ் நேரடி ஒளிபரப்பு எங்கெங்கே போகிறீங்களோ லைவாகவும் போட்டுக்கலாம். இது 3 ஆப்ஷன் தான். அப்புறம் ஃபோட்டோ போடணுனாலும் நீங்கள் ஃபோட்டோவும் போட்டுக்கலாம். வெறும் ஃபோட்டோவை மட்டும் யூடியூப்பில் போடனாலும் போட்டுக்கலாம். இப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்களை பூராமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸு, அதாவது 1 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா 10 பேர் பார்த்தா 10 நிமிஷம், இப்படியே அந்த நிமிஷங்கள் கூடிக்கிட்டே மணிக்கணக்காகும். மணிக்கணக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4000 மணி நேரம், அதான் வாட்ச் ஹவர்ஸ், 4000 மணி நேரம் உங்களுடைய வீடியோவை மக்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு டைம் வந்து 365 நாள். 365 நாளில் 10 நாளில் கூட நீங்கள் முடிவு பார்த்துருக்கலாம், இல்லை 2 நாளில் பார்த்துருக்கலாம், 1 மாதத்தில் பார்த்துருக்கலாம், 6 மாதத்தில் எவ்வளவோ. ஆனால் 1 வருஷம் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4000 மணி நேரம் உங்களுடைய வீடியோக்களை மக்கள் பார்த்துருக்க வேண்டும். நீங்கள் 1 நிமிஷம் வீடியோ போடலாம், 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம், எத்தனை நிமிஷம் வீடியோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மக்கள் பார்க்க அங்கே கணக்கில் சேர்ந்துக்கிட்டே வரும். மொத்தமாக கூட்டிக்கிட்டே வருவாங்க. 4000 மணி நேரம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 3000 மணி நேரம் கூட சொல்கிறாங்க. 4000 மணி நேரம் 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 3000 மணி நேரம் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணிடுவாங்க. ஒன்று. அதே நேரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர்கள் உங்களை வந்து பின்தொடரணும். 1000 பேர் உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களை மெம்பர் மாதிரி வந்துடுவாங்க. அப்போ அந்த சப்ஸ்கிரைபர்கள் உள்ளே வர ஒரு 1000 பேர் வந்திருக்கணும். ஒரு 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் உங்களுடைய வீடியோக்கள் ஓடி இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னுவாங்க. நீங்கள் ஒரு பதிவு பண்ணணும். அந்த பதிவும் ஒரு முறைன்னு இருக்குது, ப்ராசஸ். அதன் பிரகாரம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணிங்கன்னா மானிட்டேஷன் ஆயிரும். மானிட்டேஷன் ஆகும்போது உங்களுடைய வீடியோக்களை பூரா செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோக்கள், நீங்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கு விளம்பரம் கொடுத்துருவாங்க. அதுதான் மானிட்டேஷன்ன்றது. விளம்பரம் வந்தோடனே நீங்கள் அதுக்கு அடுத்து வீடியோக்கள் போட எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அந்த விளம்பரம் ஓட விளம்பரதாரர்கிட்ட அவங்க பணம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டாலர் மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. ஒரு டாலருக்கு 100 பாயிண்ட். 100 பாயிண்ட் என்பது ஒரு டாலர். நமக்கு வந்து ஒரு $100. ஒரு டாலருக்கு 83 ரூபா மெனிக்க 100 டாலர். 100 டாலருக்கு 8500 ரூபா. குறைஞ்சபட்சம் இதுதான். $100 உங்கள் கணக்கில் சேர்ந்த உடனே உங்களோட வீடியோ பார்க்க அவங்க பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாயிண்டில் சேர்ந்துக்கிட்டே வரும். அது வந்து $1 சேர்ந்த உடனே 83 ரூபா. $100 சேர்ந்துச்சுன்னா 8300 ரூபா வந்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டு கணக்குக்கு வந்து